ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கேகேஆருக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 21வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பழைய மேட்சஸ் பற்றி நான் போன வீடியோலேயே ஆல்ரெடி பேசிட்டேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு டீம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ என்னோடய ஹெல்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, 22 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 22 பிளேயர்ஸில் ஒரு 14 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் பார்த்து உங்களோட அனாலிசிஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா ஒரு 14 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இதிலேருந்து 11 பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். வித் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ 22 பிளேயர்ஸை பற்றின அனாலிசிஸும் எக்ஸ்ட்ரா 2 பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க. அதுவும் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் வந்து கொடுப்போம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த மாதிரி ஃபார்மில் இருக்காங்க, எந்தெந்த மாதிரி ஸ்டாட்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி ஒரு நோட் எடுத்து நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். லாஸ்ட் கேமில் சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்கள் தமிழ் கமெண்ட்ரி பார்த்தா கூட அவங்களும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் சிராஜுக்கு ஒயிட் பாலில் அந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 4 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்ம பவுலிங்கில் சொல்லியிருந்தோம். பட் பேட்டிங் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதை அப்படி உல்ட்டாவாக நடந்துட்டு ஓவர்ஸே கொடுக்கல. எனக்குமே இது ஷாக்கிங் தான். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎல் டாப் ரேங்க் போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்ட் கொல்கத்தாவில் வச்சு நடக்க போகுது 8th April 3:30 PM. என்ன ப்ரோ, சாட்டர்டே சண்டே தானே 3:30 PMக்குலாம் மேட்ச் நடக்கும்? இது என்ன ப்ரோ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் நடக்கு அப்படின்னா, எஸ், எல்லா வருஷமுமே மிட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே வந்து மேட்சஸ் வைப்பாங்க, 2 மேட்சஸ். ஸோ இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆருக்கும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கும், செகண்ட் கேம் வந்து பஞ்சாப்க்கும் சென்னைக்கும் இடையே நடக்கக்கூடிய மேட்ச் முலான்பூர் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்க்கான வீடியோவும் நம்ம சேனலில் வரப்போகுது. வீடியோக்குள்ளே போகுது முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜிஎல் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருப்போம் எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணலாம், எந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிளேயர்ஸ் பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல் டாப் ரேங்க் போகலாம். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ் வந்து கொல்கத்தா டீமோட ஹோம் கிரவுண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேகேஆர் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் லாஸ்ட் கேம் வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்டில் அகேன்ஸ்ட் மும்பை லாஸ்ட் கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமும் ஒரு வின்ல இருந்து வராங்க. இந்த பிச்சு சிம்பிளாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதிக ரன்ஸ் வரும். பேட்டர்ஸோட டாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். இந்த சீசனில் நடந்த 2 மேட்சஸில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து செம்மையாக ஆடி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஃப்ளாப்பு, 2வது இன்னிங்ஸில் டாப் ஆர்டர் கிளிக் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் 97 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 40 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங், 57 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் சிம்பிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், 180 மட்டும் எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 6 கேம்ஸில் 44 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும், 28 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஹை ஸ்கோர் எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் ரீசன்ட் மேட்சஸ் இதுதான் இந்த சீசனில் நடந்த லாஸ்ட் 2 மேட்சஸ். இந்த சீசனில் ரன்ஸ் எப்படி வந்திருக்கு பவர் பிளேயில். ஸோ ஃபஸ்ட்டு கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 53க்கு 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே. 2வது கேம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே பார்த்திங்க அப்படின்னா 60க்கு 1. அண்ட் ஃபஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 33க்கு 3 அப்படி உல்ட்டாவாக நடந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்சில். அதுக்கு முந்தின மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி 80க்கு நோ லாஸ் அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டு 4 கேம்ஸில் 3 கேம்ஸ் வந்து 2வது பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு ஓப்பனர்ஸ் நல்லா ஆடிருக்காங்க. ஸோ ஓவரால் பேஸ் பவுலர்ஸில் 28 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16, செகண்ட் இன்னிங்ஸில் 12. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் பார்க்க முடியலை. ஸ்பின்னர்ஸ்க்கு 23, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 12, செகண்ட் இன்னிங்ஸ் 11 அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸாக பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கு. எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்குலாம் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு? ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹை பேஸில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டீம்லேயுமே யாருமே இல்லை. மீடியம் ஃபேஸ் போடக்கூடிய போல் ஹர்ஷித் ராணா 140 தான் போட முடியுமே தவிர 145, 146லாம் போல் பண்ணதுக்கான பாசிபிள் கம்மி தான். ஸோ அவர்லாம் மீடியம் ஃபாஸ்ட் கேட்டகரியில் தான் வருவார். ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இனிஷியல் ஸ்விங் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் கிட்ட கிடச்சிருக்கு.
ஸ்பின்னர்ஸோட டைப்பில் லெக் பிரேக்குக்கு தான் அதிக விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு டீம்லேயுமே ரவி பிஷ்னாய் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. எல்எஸ்சி சைடு ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. அட் த சேம் டைம் கேகேஆர் சைடு வருண் சக்கரவர்த்தி வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 5 விக்கெட்டு, அடுத்த ஆஃப் பிரேக்குக்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிச்சில் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஹெட்வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் கேகேஆர் வந்து 2 முறையும் எல்எஸ்ஜி 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்ச் யார் ப்ரோ வின் பண்ணுவா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். நான் வந்து கேகேஆர் பக்கம் போகிறேன். ஒரு 70% வந்து கேகேஆர் வின் பண்ணுவாங்க, 30% பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ கேகேஆர் டீமோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவலில் QNA டிகாக், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஜின்க்யா ரஹானே, அன்கிரிஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி, ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இது வந்து கேகேஆரோட பிளேயிங் லெவல். 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் 1, 2, 3. ஸோ 4th bowling ஆப்ஷன் வந்து சுனில் நரேன். 5th bowling ஆப்ஷனில் இந்த 2 பிளேயர்ஸும் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி ரமன்தீப் வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம், இல்லைனா மொயின் அலிட்ட கூட போவாங்க. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார் ஆப்போசிட் டீமில். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால் பூரன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிஷப் பண்ட் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மிடில் ஓவர்ஸில் எந்த அளவுக்கு நரேன் அண்ட் சக்கரவர்த்தியாக உங்களுக்கு போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ்க்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு QNA டிகாக். இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் நடந்த 2 மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. இந்த சீசன் மட்டும் இல்லாமல் ஓவராலாகவே 8 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 8லேயுமே ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டார்ட் வந்து அவருக்கு கிடைக்கிது, அது 1 பவுண்ட்ரியோ 2 பவுண்ட்ரியோ தான் கிடைக்கிது. 2வது பேட் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எல்எஸ்டிக்காக இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுலேயும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ் வந்து அடிக்கலை. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் வந்து நீங்கள் போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணிடலாம். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் கூட கம்பேர் பண்ணல விசி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ரஹானே. நம்ம வந்து எல்லா வீடியோவும் மென்ஷன் பண்ணுறது தான், ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்ட்னா ரஹானேயை மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கன்ட்டு. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்கன்னா ரஹானேக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் போய்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்கன்னா ரிஸ்க்காக போனீங்கன்னா விசி கூட போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு 60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அன்கிரிஷ் ரகுவன்சி. ஸோ 75% பிக் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் பிக்காக நீங்கள் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் நம்ம ஸ்கிப் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா 2வது பேட்டிங்கில் ரேராக போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வந்து மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் 58% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவர் கூட ரிங்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. பாஸ்ட் இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ரிங்கு எந்த அளவுக்கு ஆடி இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி கொடுத்துருக்காரு. குறிப்பாக QNA டிகாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சில் அவரும் KL ராகுலும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே விக்கெட்டே ஆகாமல் வந்து டபுள் செஞ்சுரி, அதாவது 200+ வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் வந்து கேகேஆர் லாஸ் ஆகிரும். பட் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் அந்த மேட்ச் வந்து அலைவாக வச்சிருந்தது ரிங்கு சிங் தான். ஸோ இந்த 2 பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் டிஃபரன்ஸும் பாருங்கள், நம்பர்ஸும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 24, 38, 12, 43. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ரேராக வெங்கடேஷ்ட போங்க. செகண்ட் பேட்டிங்னா ரிங்கு கன்ஃபார்ம் பிக்காக நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மொயின் அலியோட பொட்டன்ஷியல் லாஸ்ட் மேட்ச் பெருசாக இல்லை, எதுவுமே பண்ணல. ஸோ அதை வச்சு தான் நான் ரமன்தீப் போல் பண்ணுவார் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலியிலிருந்து மிடில் சம் ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் இந்த கிரவுண்டில் நடக்கக்கூடிய மேட்சஸில் வரதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி தான். ஆண்ட்ரே ரசல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம் 52%. பட் ரீசெண்டாக பேட்டிங்கில் ஃபார்மில் இல்லை. பட் பவுலிங் நல்ல ஏரியாஸ் வந்து போல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரமன்தீப் சிங் ரேராக போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் ட்ரீம் டீமில் வந்திருந்தார் 25 ரன் கிட்ட லாஸ்ட் இயரில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடி கொடுப்பாரு லாஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர் தான். ஓவர் போல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரேராக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷித் ராணா 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. பட் ஹெட்வெயிட்டில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக போல் பண்ணும்போது ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு. ஸோ 2வது போலிங்கில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ராணா வந்து நல்லா போல் பண்ணுவார். ஸோ செகண்ட் போலிங் வந்து மஸ்ட்டாக அவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் அரோராவுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இனிஷியல் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா
கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் இருக்குது. ஸோ கேகேஆர் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண இந்த சீசனில் 2 மேட்ச்சுமே ஃபஸ்ட் பேட்டிங் தான் வந்திருக்காங்க. வைபவ் அரோரா நியூ பால் நல்லா போல் பண்ணார். குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு ஸ்விங்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்னா கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சக்கரவர்த்தி 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். வென்யூ நம்பர்ஸாக இருக்கட்டும், ஹெடட் நம்பர்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட 3 விக்கெட் எடுத்திருந்தார். பெஞ்ச் பிளேயர்ஸில் யாராவது வரதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் எந்த சான்ஸும் இல்லை. ஸோ மொயின் அலி வேணால் ஸ்கிப் பண்ணி ஸ்பென்சர் உள்ளே கொண்டு வருவாங்க. நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா. டெத் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ராணா அண்ட் ரசூல் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குயின் டிகாக்கா, பிஷ்னாயும் தாக்கூரும் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர், தாக்கூர் 2 முறை, ஆகாஷ் தீப் 1 முறை ஃபஸ்ட்டு பால்லேயே பிஷ்னாய் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. நரேன் பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப், மார்ஷ் அடுத்து பிஷ்னாய், அஜின்கியா ரஹானேக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஆண்ட்ரே ரசல் பொறுத்த வரைக்கும் தாக்கூர் 3, அர்ஷத் கான் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷத் கானில் ஆவேஷ் கான் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரவி பிஷ்னாய் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. மொயின் அலி பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய் 3, மார்க்ரம் 2, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான் 1 முறை, ரிங்குவை பிஷ்னாய் மட்டுமே 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக டிக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 60% கிட்டே இருக்கார், பிக் பண்ணிக்கலாம். ரசல் 50+ தான். ஸோ லோ பர்சன்டேஜில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வருண் சக்கரவர்த்தி. 6 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸில் இந்த மேட்ச்சில் நீங்கள் யாருக்கிட்டலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர், 2வது அன்கிரிஷ் ரகுவன்சி செகண்ட் பேட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற பட்சத்தில் ரேராக போனீங்க அப்படின்னா அன்கிரிஷ் ரகுவன்சி இல்லைனா ரஹானே, இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை மட்டும் உங்கள் டீமில் கொண்டு போய்க்கலாம். மற்றபடி மற்ற பிளேஸ்லாம் ட்ரீம் டீம் அதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேஸில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ரசல் 52% இப்போ வரைக்கும். பட் ரசல் நான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறேன். 2வது ரிங்கு சிங் 2வது பேட்டிங்கில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ஹர்ஷித் ராணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். இது போக ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வேணும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் வைபவ் அரோரா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணிட பெஸ்ட் பிக்காக இருப்பார். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு யாரெல்லாம் பெஸ்ட் பிக்காக இருப்பாங்கன்னா சுனில் நரேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல பிக்காக இருப்பார். 2வது பேட்டிங் மெகாஜியல் ரொம்ப ரிஸ்க் எடுத்திங்கன்னா ரிங்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி எல்லா டீமும் ரிங்கு எடுக்க வேண்டாம். 2வது பேட்டிங்னா ரிங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ரசல் ஃபஸ்ட்டு பவுலிங், ராணா செகண்ட் பவுலிங், இந்த மாதிரி வந்து நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்எஸ்ஜியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் இருப்பாங்கன்னா எய்டன் மார்க்ரம், மிச்சல் மாஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஸோ ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப், அடுத்து திக்வேஷ் ராதி, ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு எல்எஸ்ஜி டீமில். ஃபுல் ஃபோரோஸ் கோட்டா பிஷ்னாய், ஆவேஷ் கான், திக்வேஷ் ராதி, ஆகாஷ் தீப், ஷர்துல் தாக்கூர். 5th bowling ஆப்ஷன் வரைக்கும் தான் இருக்குது. 6th bowling ஆப்ஷனில் மார்ஷ் தான் இருக்கார். பட் மார்ஷ் வந்து அவங்க இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வராங்க, மார்க்ரமுக்கும் bowling கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த ஒரு 5 bowling அட்டாக்கர்ஸ் தான் போக போகிறாங்க. இதில் ஒரே நம்பிக்கையான பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா திக்வேஷ் ராதி மட்டும்தான் இருக்கார். பட் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 to 4 மேட்சஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் பாருங்கள் திக்வேஷ் ராதி மேட்ச்சுக்கு 40 ரன் கொடுப்பாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து புது பிளேயரு, யாருக்குமே தெரியாது. இவரோட வேரியேஷன்ஸாக இருக்கட்டும், இவர் எந்த ஏரியாஸ் போல் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும் யாருமே ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இவங்களுக்குலாம் விக்கெட் கிடைக்கும். பட் மேட்சஸ் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஓவர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும். 10 எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பர் மேட்சை முடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீம் அதாவது எல்எஸ்ஜியில் கிட்டத்தட்ட பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எய்டன் மார்க்ரமை 82% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கும் சரி இந்த கிரவுண்டுக்கும் சரி செம பிக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். வைபவ் அரோரா இனிஷியலாக உள்ள பாலை ஸ்விங் பண்ணுவார். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா மிச்சில் மார்ஸுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர மார்க்ரம் அஸ் அ பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் அஸ் அ பிளேயராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மிச்சில் மார்ஸ்.
ஸோ 5 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஹிட்டில் 3 மேட்ச் ஆடி ஆவரேஜ் வென்யூவில் ப்ளே பண்ணலாம். இந்த வென்யூ இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வென்யூ. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மேலே நின்று ஆடுவார். ரொம்ப பால் டவுன் தி பால் போக மாட்டார். ஸோ பேட் வந்து கொஞ்சம் மேலேயே இருக்கும். ஆன் தி ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாட்ஸ் ஆடுவார். பால் வர்ற பேஸுக்கு லைனில் பேட்டை விடுவார், சிக்ஸஸ் போகும், பவுண்ட்ரிஸ்லேயே வந்து ஸ்கோர்ஸ் மேக் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2வது பேட் பண்ணும்போது ரேராக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச்லேயே ஒரு விக்கெட் தான், அந்த ஒரு கான்ட்ரவர்சி எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் பேசியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 ரன் கிட்ட அடித்து கொடுத்துருந்தார். இப்போது நிக்கோலஸ் பூரன். ஸோ நிக்கோலஸ் பூரன் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்கு. இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெஸ்ட் பிக் அப்படின்னே சொல்வேன். 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சிவிசியுமே 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட் 22% பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அவர் அவுட் ஆன விதம் எனக்கு பார்க்கல. கிட்டத்தட்ட அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னே தெரில. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிளேயர், இந்தியாவுக்காக ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர், அந்த ஒரு பாலில் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா காலை கூட மூவ் பண்ணாமல் டாப் எட்ஜில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஹெட் பொறுத்த வரைக்கும் 24, வென்யூவில் 30. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக ஒரு 60 பாயிண்ட்ஸ் வச்சு அஸ் அ பிளேயராக விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸில் வருவாருங்கிறது எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆயுஷ் பதோனி. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக ஃபஸ்ட்டு பேட்டிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். டேவிட் மில்லர் 2வது பேட்டிங் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்ட் ஆவரேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஒரு 80 ரன் கிட்ட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸ், இது ஃபெரஷோகோட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி ஸ்டேடியமாக இருக்கட்டும், அதில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் டேவிட் மில்லரோட டாமினேஷன் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ ஹெட்வேட்லேயுமே நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. 37% மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர்ஸ் விட்டுருங்க, இவரோட நம்பர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் விட்டுருங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா, டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகுறாங்க அப்படின்னா இவரை உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்துல் தாக்கூர் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டால் விக்கெட் எடுப்பாரான்னு எனக்கு தெரில. பட் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட்டு சீசன் வந்து சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ணார். அதுக்கு முந்தின சீசன்லாம் வந்து கேகேஆருக்காக தான் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 64 ரன் அடிச்சு கொடுப்பார் ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி பேட்டிங் பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்குது. பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குதான்னு கேட்டால் இந்த மாதிரி தான் அவரோட நம்பர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. ஹெட் ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட் இருந்திருக்கு. பட் வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. 50-50 ஆப்ஷனில் போங்க. 67% கிட்டே பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 ரன் 25 ரன் ஒரு பேட்டிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தால் மட்டுமே ட்ரீம் டீமில் வர முடியும். நெக்ஸ்ட்டு ஆகாஷ் தீப். ஹை பேஸ், ஹை எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் போவேன். லென்த்து சரியாக வீச மாட்டேங்கிறாரு. ஒரு இன்ஜுரியும் இருக்குது இவருக்கு. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. அந்த ஒரு கம்பேக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 2-3 மேட்சஸ்க்கு. திக்வேஷ் ராஜி பிக் பண்ணிக்கலாம், அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஐடியா யூஸ் பண்ணி நல்லா கரெக்டாக போடுறாரு. இவரோட ஐடியல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சுனில் நரேன் அப்படி தான் சொல்லியிருந்தார். சுனில் நரேன் மாதிரி தான் வருவார். பட் வேரியேஷன்ஸ் வந்து சுனில் நரேன் கூட கம்பேர் பண்ணி நிறைய காமிக்கிறாரு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப த்ரெட்டாக இருப்பார். கேகேஆரில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அது இவர் விக்கெட்லெஸ்ஸாக போகிறது கூட பாசிபிள் இருக்குது. 2வது பவுலிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆவேஷ் கான் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2வது பவுலிங்கில் மஸ்ட் பிக்காக இருப்பார். குறிப்பாக ரசில் நிறைய முறை அவுட் ஆக்கியிருக்காரு 2வது பவுலிங்கில் ஷார்ட் பால்ஸில். ஸோ ஆவேஷ்கான 11%க்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவி பிஷ்னாய் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயராக தான் வந்திருந்தார். 8% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. வென்யூவில் பெருசாக எதிர்பார்க்க முடியலை. ரீசெண்டாகவும் விக்கெட்ஸ் எடுக்கலை. இந்த சீசனில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு பெருசாக பிச்சு சப்போர்ட் பண்ணல. சக்கரவர்த்தி மட்டுமே நல்ல ஃபார்மில், ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்க ரீசனுக்காக விக்கெட் கிடச்சிட்ருக்கு. ஸோ மற்ற எந்த லெக் பிரேக் பவுலர்ஸ்க்குமே, ரஷீத் கானுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக விக்கெட் கிடைக்கிறது இல்லை. ஸோ கிரேம் அப்படி லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பக்கம் மாறுற மாதிரி இருக்குது ஐபிஎல் கேமு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு செகண்ட் பவுலிங்கில் பிஷ்னாய் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால்ஸில் ஷர்துல் தாக்கூர், மணிமாறன் சித்தார்த் வந்து 11ல் இருந்தார் அப்படின்னா மணிமாறன் சித்தார்த் வந்து நியூ பால் போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் டிக்காக்கும் நரேனும் அவுட் ஆனால் மட்டும். டெத்தை பொறுத்த வரைக்கும் ஆவேஷ் கான் அண்ட் ஷர்துல் தாக்கூர் தான் போல் பண்ண போகிறாங்க. பிளேயர்ஸோட பேட்டில் ஐடன் மார்க்ரம் பார்த்திங்க அப்படின்னா சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டாக 4 முறை, ரசிலுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, மொயின் அலிக்கு அகேன்ஸ்டாக 2 முறை. மற்றபடி எந்தெந்த பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை.
நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் நார்ஜேக்கு அகெயின்ஸ்டாக 3 முறை, ரசல் 2 முறை, சக்கரவர்த்தி 2 முறை, நரேன் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மார்ஷ் பொறுத்த வரைக்கும் பெருசாக வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியலை, நல்லா தான் ஆடி இருக்கிறாரு மற்ற எல்லா பிளேயர்ஸையுமே. ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி 3 முறை, ரசல் 2 முறை, ரமன்தீப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி 5 பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ரமன்தீப்போட நம்பர்ஸ் வந்து பவுலிங்கில் நல்லா இருந்திருக்கு இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அப்படிங்கிறதும் தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு, மொயின் அலி 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எல்எஸ்ஜி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கிறா? ஸோ ஐடன் மார்க்ரம், மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன் இருக்கார். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஷார்துல் தாக்கூர் ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜ்லாம் இருக்கார். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட திக்வேஷ் ராதி கூட நம்ம பிக் பண்ணிக்கலாம், ஒரு 60% ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 5 பிளேயர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இதுலேருந்து யார் ட்ரீம் டீமில் வராத போகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் திக்வேஷ் ராதியை ட்ரை பண்ணிவிட்டு ஸோ மாஸ்டர் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸில் டேவிட் மில்லருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆவேஷ் கான் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். ஸோ ரிஷப் பண்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 22% சம்திங் தான் இருக்கார், 22-30 சம்திங் தான் ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இந்த 3 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இந்த லோ பர்சன்டேஜில் கொடுங்க. அதை விட ரேராக போனீங்கன்னா அப்துல் சமாத் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பூரான் டிக்காக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் மார்ஷ், வெங்கடேஸ்வர், ரஹானி, ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ரசல், ஐடன் மார்க்ரம், பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி, ராணா, ஷர்துல் தாக்கூர் அப்படி மாதிரி போயிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வைஸ் கேப்டன் வந்து நிக்கோலஸ் பூரன் சொல்லி 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்ட்டு தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் 3 o'clock ஆக்டிவாக இருப்போம் நம்ம டெலகிராம் சேனலில். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், டீம்ஸ் ஓனாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியாஸில் உங்களுக்கு ஜிஎல்ல ரேங்க் வந்து நிறைய மூவ் ஆகும், டாப் ரேங்க் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஜிஎல்ல டீம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு தெரில அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய அனாலிசிஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஐடியாஸும் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்னும் ஒரு 50 மேட்சஸ் ப்ளஸ் ஐபிஎல்ல அலைவாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.